வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த 2026 ஏப்ரல் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம். இந்த பதிவு வழக்கம் போல் இந்த மாதத்திற்கான கிரகநிலையுடன் பலன்கள் எப்படி இருக்கும், பெண்களுக்கான பலன், குடும்பம், நிதிநிலை, மாணவர்களுக்கான பலன், வழிபாடு, பரிகாரம்னு சொல்லிட்டு சுருக்கமாக தெளிவாக இருக்கும். ஸோ முழுசாக பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது அதனுடைய கிராப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கமான ஒரு கிராப் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். அதாவது கலவையான பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய மகிழ்ச்சி, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம், இதெல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை நம்ம கவனமாக கையாளும் போது பலன்கள் பார்த்திங்கன்னா சராசரியான அந்த சோதனை காலங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்பவுமே ஒரு அற்புதமான காலமாக நாம் மாற்றிக்க முடியும். அதாவது ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் நாம் இதை அணுகணும். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய ஜாப் அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு, இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேலை நார்மலாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கான இடத்தை ஆளக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை இப்போ கொஞ்சம். ஆனாலுமே 7ஆம் வீட்டில் குரு பகவானுடைய ஆளுமை அப்படிங்கிறது போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான, அதே நேரத்தில் நீங்கள் நினைத்த அந்த ஒரு காலமாக இந்த காலம் இந்த பலன்களை தரும். ஸோ அதனால் நீங்கள் பொதுவாக பிஸ்னஸ்ஸு வேலையில் சாதகமான பலன்களை குரு பகவானால் நீங்கள் பார்ப்பீங்க. மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னாலுமே குரு பார்க்கவே கோடி நன்மை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய ராசிநாதன் அப்படிங்கிறனால இன்னுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். ஆனால் நீங்கள் புதுசாக எதையுமே ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை, செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வியாபாரம், இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இந்த நிமிஷத்தில் நாம் இருக்கிறோமோ அதை அப்படியே நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அது வியாபாரம் இருந்தாலும் சரி, அல்லது பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, அதே நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னாலுமே சரி, இந்த ரெண்டையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு சொல்லுது. ஏன்னா இந்த வியாபாரம், தொழில் தான் நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறனால இப்போ பொதுத் தேர்வு நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறனால இது நம்ம ஒரு பெருசாக நம்ம கவலைப்பட்டு தேவையில்லை. ஏன்னா இந்த ஒரு வருஷம் நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ அதற்கான ஒரு பலனாக இந்த பரீட்சையில் நாம் எதை எழுதுகிறோமோ அப்படிங்கிறது தான் இருக்குது. அதாவது பொதுத் தேர்வை முடித்து நம்ம அடுத்ததாக என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உயர்கல்வியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், படித்து முடித்த மாணவர்கள், உங்களுடைய தொடர்ச்சியான அந்த முயற்சி அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச நல்ல படிப்பு, நீங்கள் நினச்ச நல்ல ஒரு காலேஜ், இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை, பலனை இந்த ஏப்ரல் மாதம் புரோடாம் நட்சத்திர நண்பர்களுக்கு இறைவன் கொடுக்குறாரு. குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்பவுமே வீட்டுக்கு வீடு வாசப்படி தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய இந்த காலம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன சவால்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது சனி திசை நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சனி திசை நடக்கிற மாதிரி தான் இருக்குது. சனி திசை இருக்கிறவங்களுக்கும் அப்படித்தான் இருக்குது, சனி திசை இல்லாதவங்களுக்குமே அப்படித்தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வருமானம், குடும்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் பொதுவாகவே போராடம் நட்சத்திர நண்பர்கள் ரொம்பவுமே ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டோட புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு அற்புதமான மனிதர்கள். அப்படிங்கிறனால இந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேமிலியில், பிஸ்னஸில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அதனால் அது சனி திசையோ அல்லது நமக்கு கிரகங்களுடைய நிலை சரியில்லாத இருந்தாலுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் அதை தவிர்ப்பதற்கு இறைவன் உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு வல்லமையை கொடுப்பார். ஆனாலுமே ஒரு சின்ன கவனக்குறைவு கூட லைஃப்பில் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா வீட்டு விஷயங்கள், வீட்டுக்கு செலவு பண்ணுறது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த கவனம் அப்படிங்கிறது குடும்ப உறவுகளில் மட்டுமல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு சின்ன சின்ன சண்டை, பிரிவு, இது எல்லாமே கொடுக்கறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். அன்புக்குரியவர்களை நீங்கள் பார்க்கும்போது, அவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் எச்சரிக்கையோடு கையாளுவது, ரொம்பவும் கவனமாக அவர்களை வழிநடத்துவது, மரியாதையுடன் வழிநடத்துவது ரொம்பவும் பெட்டராக இருக்கும். அதே நேரம் சுக்கிர பகவான் உங்களுடைய மாத வருமானத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கறது மட்டுமல்லாமல் அவர் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேவரான ஒரு பலன் கிடைக்கும். அதாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இது ஒரு நல்ல காலமாகவும், தடைப்பட்ட திருமணம் உங்களுக்கு நடப்பதற்கான காலமாகவும், இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய
நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் வந்து உங்களுக்கு கொடுக்குருக்கு. இந்த மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறதுல கொஞ்சமாவது சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து அது பெரிய அளவில் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்காமல் போகலாம். பட் ஆனாலுமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்ப்பது போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயமே இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு 15 நாள் வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஒரு பலகீனமான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அதே நேரம் செகண்ட் ஹாஃபில் வந்து சுக்கிர பகவான் வந்து பலகீனமாக மாறுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்து வந்து பெருசாக எதுவுமே பாதிப்பு கிடையாது. சனி திசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஆரோக்கியம் சார்ந்து சனி பகவான் நமக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா சரியான உணவு மற்றும் வாழ்க்கை முறையை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும். அல்லது சின்ன சின்ன உடல்நல குறைகள் வருது அப்படிங்கிற போது அது வந்து சரியாயிரும்னு பார்க்காம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை ஆரம்பத்திலேயே கவனித்து அதற்கான மருந்து மற்றும் மருத்துவ முறைகளை எடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும். ஸோ நண்பர்கள், போராடும் நட்சத்திர நண்பர்கள் பேசிக்காகவே அனைத்து கிரகங்களும் வருமானம் சார்ந்து, தொழில் சார்ந்து, குடும்பம், ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். அப்படிங்கிற போதுமே இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் சார்ந்து நமக்கு சின்ன மனக்கவலையை கொடுக்கும். ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்படிங்கிறனால ஆரோக்கியம் நல்லா இல்லாத போது நம்ம என்ன தான் கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலுமே நாம் வேலை செய்ய முடியாது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கட்டுறதுக்கோ வருமானம் தடை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இந்த சனி திசை முழுசும் அப்படி தான் இருக்கும். ஆனால் பயப்பட தேவையில்லை. நாம் நீதியாக நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்படிங்கிறனால நாம் பெரிய அளவில் வந்து அது கவலைப்பட தேவையில்லை. பட் இப்போ என்ன ஒரு நிலையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணும்போது போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடிய கிரக நிலைகளால் ஏற்படாது. அப்படிங்கிறது இது ஒரு தெய்வத்தின் வாக்காக எடுத்துக்கொண்டு நீங்கள் நம்பிக்கையோடு இந்த காலத்தை நீங்கள் தொடரலாம். ஸோ நண்பர்கள், இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்னென்னு பார்க்கும்போது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு தினமும் வழிபாடு செய்வது, சங்கடகர சதுர்த்தி மற்றும் வாய்ப்பு இருக்கும் காலத்தில் அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இது சனி திசை காலம் அப்படிங்கிறனால சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டுடன் சனி பகவான் வழிபாடும் நீங்கள் செய்வது இந்த ஏப்ரல் மாதத்தை இன்னும் வெற்றிகரமான மாதமாக மாற்றுவதற்கு உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்க்குற போது போராடும் நட்சத்திர நண்பர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கான உதவிகளை செய்வது, மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு அவர்களுக்கான மருத்துவ உதவிகள் செய்வது, தூய்மை பணியாளர் நண்பர்கள், சீருடை பணியாளர்களுக்கு இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால தண்ணி வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கான மருந்து மற்றும் மருத்துவ உதவிகள், உணவு தானம் செய்வது ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். அப்படிங்கிறனால நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலையை நமக்கு சாதகமாக மாற்றும். அப்படிங்கிறனால இந்த ஏப்ரல் மாதத்தில் போராடும் நட்சத்திர நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை செய்யும்போது வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக மாறும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பதிவு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள ஒரு பதிவாகவும் விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போராடும் நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனாவது பாதம் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.